புத்திசாலி முயல். ஒரு காட்டில் சின்ன முயல் வாழ்ந்து கொண்டிருந்தது. அது எப்போதும் கேரட் சாப்பிடும் ஆர்வத்தில் இருந்தது. ஒரு நாள் ஒரு பழைய ஆந்தை அதற்கு சொன்னது, காட்டின் ஆழத்தில் ஒரு மந்திர கேரட் இருக்கிறது. அதை கண்டுபிடித்தால் உன் ஆசைகள் எல்லாம் நிறைவேறும். இதை கேட்ட முயல் மகிழ்ச்சியுடன் பயணத்தை தொடங்கியது. முதலில் அது கிளிகள் சந்தித்தது. கிளிகள் சொன்னது, மந்திர கேரட்டை அடைய உனக்கு துணிச்சலும் பொறுமையும் வேண்டும். அடுத்து அது மந்தமான ஆமை சந்தித்தது. ஆமை சொன்னது, வேகம் மட்டும் போதாது, அறிவு வேண்டும். காட்டின் நடுவில் முயல் ஒரு குழப்ப குகை அடைந்தது. அங்கே ஒரு கபட நரி இருந்தது. நரியிடம் முயல் மந்திர கேரட் விஷயத்தை சொன்னது. கொஞ்ச நேரம் யோசித்த நரி சொன்னது, மந்திர கேரட் என்கிட்டேதான் இருக்கிறது. ஆனால் அதை பெற நீ புதிர் விடை சொல்ல வேண்டும். புதிர்? எப்போதும் ஓடிக்கொண்டிருப்பேன், ஆனால் கால்கள் இல்லை. நான் யார்? முயல் சிந்தித்தது. பின்னர் சொன்னது, அது நேரம். நரி அதிர்ச்சி அடைந்து கேரட்டை கொடுத்தது. முயல் மந்திர கேரட்டை நரியிடம் புதிர் சொல்லி பெற்ற போது நரி உள்ளுக்குள் சிந்தித்தது, இந்த முயல் புத்திசாலி, ஆனால் நான் இன்னும் புத்திசாலி. இதை ஏமாற்றி அந்த கேரட்டை நான் பயன்படுத்த வேண்டும். அடுத்த நாள் நரி முயலிடம் வந்து சொன்னது, முயலே, அந்த கேரட் உனக்கு சரியாக வேலை செய்யாது. உண்மையான மந்திர கேரட் வேறு இடத்தில் இருக்கிறது. நான் உனக்கு வழி காட்டுகிறேன். முயல் முதலில் நம்பியது. ஆனால் அதன் மனதில் சந்தேகம் வந்தது. முயல் சிந்தித்தது, நரி எப்போதும் சதிகள் செய்வான். நான் நேரடியாக நம்பக்கூடாது. நான் வேறு வழியில் உண்மையை கண்டுபிடிக்க வேண்டும். அது ஆந்தையிடம் மீண்டும் சென்று கேட்டது. ஆந்தை சிரித்துக் கொண்டு சொன்னது, மந்திர கேரட் என்ற ஒன்று இல்லவே இல்லை. அது உண்மையான மனம் கொண்டவர்களுக்கு எங்கு வேண்டுமானாலும் தோன்றும். நரி பேராசையால் தேடுகிறது, அதனால் அது எப்போதும் கேரட்டை காணாது என்றது. அன்றில் இருந்து முயல் இல்லாததை தேடுவதை விட்டு மற்ற விலங்குகளுக்கு உதவி செய்து நல்ல பெயரை விலங்குகள் மத்தியில் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்ந்தது.